அரவிந்த் சாமி சார்ட்ட என்ன சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லையா? அவரு வந்து அவங்க இறங்குன உடனே என்ன கேட்டாங்க, "இந்த இந்த தொகை உங்களுக்கு வீடு கட்ட போதுமா?" அப்படின்னாங்க. "சார் எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் சார்" அப்படின்னு நான் சொன்னேன். இல்லம்மா, அவரு நான் இந்த பேசினது இதெல்லாம் அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தது போல. "இல்ல உங்களுக்கு வீடு கட்டுறது இந்த தொகை கண்டிப்பா பத்தாது. உங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. நான் அத முற்றிலுமா மறுத்துட்டேன். "இல்ல சார், வேண்டாம் சார். ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு. ஆனா இந்த காசு போதும் சார் எனக்கு" அப்படின்னேன். "எப்படி இத போதுங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. எல்லாரும் வேணும்னு தான் நெனைப்பாங்க. நீங்க என்னப்பா போதுன்றீங்க? நான் இதையே எதிர்பார்த்து வரல சார். நான் வந்து என்னோட பிரச்சனைய சொல்ல தான் வந்தேன். அத சொல்லிட்டேன். அதுவே எனக்கு பெரிய மனநிறைவா இருக்கு. கூடுதலா அதுக்கு காசும் கிடைக்குதுங்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சி சார் வேண்டாம். அப்ப மறுபடியும் ஒரு வற்புறுத்துனாங்க. "இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க" அப்படின்ட்டு. ம். "இல்ல சார், பரவால்ல சார் வேண்டாம்" அப்படின்னேன். எனக்கு தெரிஞ்சு நான் நான் பார்த்த மனிதர்களே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ம். உண்மையா சொல்லணும்னா, நடிகர்லாம் வந்து சிலர் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கும்ல, அது அவர்ட்ட இல்லவே இல்ல. எங்க ஷோ வீட்டுக்காரர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் த ரெக்கார்ட் இதெல்லாம் பேசுறாரு உங்ககிட்ட. பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஷூட்டுக்கு அடுத்த இதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கார்ட்ட இந்த கடல் சூழியல் குறித்து நான் பேசின பிறகு அத எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு இருந்தாரு. எந்த மாரி நீங்க ஏன் கடல்ல பாய்ஞ்சீங்க? அவங்க இந்த மாரி பெரிய மீன்லாம் வருமே, என்ன பண்ணீங்க? அந்த மாரி அவர் ஃபோன் எடுத்துட்டு வந்து அவர் பையன் இந்த அ விளையாண்டுட்டு இருந்தது கடல்ல, சுறா மீனோட அந்த மாரி அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. காமிச்சிட்டு வந்து கேட்குறாங்க, "எப்படி பிரகாஷ் உங்களுக்கு வந்து பயம் இல்லையா?" அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் அதிலேயே அப்படியே மூழ்கிட்டாரு. அவங்க வந்து "ஷாட் ரெடி சார்" அப்படின்னு நான் ம். கொஞ்சம் அவசரப்படுத்தவும், திரும்பி உசுரு போற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா ஒண்ணும் இது இல்லன்னு கொஞ்சம் கடிந்து அவங்கள்ட்ட பேசினாரு. நான் ஓகே. அப்போ நம்ம மக்களுடைய பிரச்சனை வந்து அவரு சொன்னாரு, "எங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் தெரியவே இல்ல" தெரியாது. அப்படின்னாரு. அது வந்து எனக்கு அது பெரிய அவர் மேல ஒரு பெரிய கூடுதல் மதிப்பும், மரியாதையும் குடுத்தது. இது வந்து நாங்க வெளியில வர்ற டைம்ல என் பொண்ணு யார்கிட்டயுமே போக மாட்டாங்க. ஓ! தெரியாதவங்கள்ட்ட போகவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரு வந்து இங்க வாங்க அப்படின்னு கைய நீட்டுனோனே போயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அவரு கை ஃபுல்லா சாக்லேட் குடுத்தாங்க. ஒரு 10 5 ஸ்டார் சாக்லேட் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது 1 கூட மிஸ் பண்ணல. 2 கையிலயும் சேர்த்து புடிச்சுக்கிச்சு. அவரு சொல்றாரு, "நல்லா திறமைக்காரி தான்" அப்படின்னு சொல்லி தட்டி குடுத்துட்டு, "நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம்மா" அப்படின்னாரு. "இல்ல சார் அவங்க அழுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அழுவாங்க" அப்படின்னு. அப்புறம் தூக்கிட்டு போய் கார்ல வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஓ! அழவே இல்ல. அவங்க பின்னாடியே போயிட்டு அப்புறம் எங்க அம்மா போயிட்டு, "ஏய் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுட்டு தூக்கிட்டு வந்தாங்க.